மீனா, எப்படி இருக்கம்மா? மாமா, அத நான் கேட்கணும். எப்படி இருக்கீங்க? முந்திலாம் இந்த வீட்டுக்கு வரவே மாட்டீங்க, இப்பெல்லாம் அடிக்கடி வரீங்க போல. ஏண்டி மாமா கிட்ட எப்படி பேசுற? ஒழுங்கா பேசு. ஏமா, மாமா அத்தைக்கு தெரிஞ்சு வராரா தெரியாம வராரான்னு தெரிஞ்சாதானே நாளை பின்ன அத்தையை பாக்குறப்ப தெரியாம மாமா அன்னைக்கு வீட்டுக்கு வந்தாரு பேசிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டா மாமாக்கு வீட்டுக்கு போன கோட்டை தான் விழும். மீனா, நான் இங்க வந்தது எதையும் நீ அதுக்கிட்ட சொல்லிடாதம்மா. அத்தியாமா, நான் சொன்னதுக்கு ஒழுங்கா பேசுனேன். இப்ப பாரு, உங்க அண்ணன் அவர் பொண்டாட்டிக்கு தெரியாம தான் உன்னை பார்க்க வந்திருக்காரு. நீ ஒருத்தி வந்த உடனே மாமனை கிண்டல் பண்ணாத. என்ன காலையிலே வந்திருக்க? மாப்பிள்ள ஆபீஸ் போயிட்டாங்களா? சம்மந்தி என்னச்சிதாக? கல்யாண வேலை எல்லாம் எப்படிமா போயிட்டு இருக்கு? நல்லா போயிட்டு இருக்குடி. நாளைக்கு ஒரு நாள் தானே இருக்கு, அதான் அவசரமா பிஸியா இருக்கு. இப்பதான் கொஞ்ச நேரம் காஃபி குடிக்கலாமேன்னு உட்கார்ந்தோம், அதுக்குள்ள நீ வந்திருக்க. என்ன உன் வீட்டுல வேலை நிறைய இருக்குமே, திடீர்னு நீங்க வந்திருக்க? முக்கியமான விஷயமா? ஆமா, ஒரு கல்யாணம் பண்றதுன்னா சும்மாவா? ஆமாண்ணே, என்ன வேணா நினைச்சுக்கோங்க. எப்பா, முத 2 கல்யாணம் நடக்கும்போது கல்யாணம் நடந்த மாதிரியே தெரியல, ஒரு சுமையும் இல்லை. ஆனா இந்த கல்யாணம் ஒரே போராட்டமா தான் இருக்கு. கடவுள் புனித்துல எல்லா கோயிலுக்கும் வேண்டிக்கிட்டு இருக்கேன். துக்கியம்மன் கோயிலுக்கு, முருகர் கோயிலுக்கு, திருப்பதிக்குன்னு எல்லா கோயிலும் ஒவ்வொரு மொட்டை தான். ஏம்மா, நீ என்னம்மா ஒவ்வொரு வருஷத்துக்கு ஒவ்வொரு கோயிலும் மொட்டை போட்டுக்கிட்டே இருப்பியா? உனக்கு முடிய பேன்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு போல. ஆனா உடனே கடவுளுக்கு மொட்டை தான். ஏன் கையை வெட்டுறேன் காலை வெட்டுறேன்னு வேண்ட வேண்டியதானே? அது திரும்ப வராது, முடினா திரும்ப வந்துரும்னு முடி வெட்டுறங்க வேண்டியது. மீனா, இப்படி சாமி காரியத்துல அபசகுணமா பேசக்கூடாதுமா. இவ எத்தனை டைம் சொன்னாலும் கேட்க மாட்டானே. ஏம்மா, விட்டோன்னா மைக் செட்டு வச்சு என் மவளுக்கு கல்யாணம் நடக்க போகுது அப்படின்னு ஊர் நடுவுலன்னு கத்துவ போல இருக்கு. மீனா, என்ன வேணா சொல்லு, நிஜமாவே எனக்கு அப்படி கத்தணும் போலதான் இருக்கு. கடவுள் புண்ணியத்துல என் 3 பிள்ளைங்களும் நல்லா இருக்க போறாங்க. இதை விட எனக்கு என்ன வேணும் சொல்லு? இப்பதான் என் தங்கச்சியை பார்க்க மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. இந்த நாளை நினைச்சு எவ்வளவு நாள் நான் கஷ்டப்பட்டிருப்பேன் தெரியுமா? எவ்வளவு நாள் கவலைப்பட்டிருப்பேன் தெரியுமா? ஒரு வழியா ஆதிக்கு நல்லபடியா கல்யாணம் முடிய போகுது. இதுக்கப்புறம் ஒரு கவலையும் இல்லாம இருக்கலாம். அப்படியெல்லாம் நீ இருக்க முடியாதுமா. ஏண்டி அப்படி சொல்ற? ஏம்மா, இன்னைக்கு அத்தை என்னை கூப்பிட்டாக. என்னன்னு கேட்டேன். என் மகன் நிறைய நகை செஞ்சிருக்கான், உங்க அண்ணன் முன்னாடி முத்துக்கும் சேர்த்தான் செஞ்சிருக்கான், உங்க வீட்டில் உன் தங்கச்சிக்கு என்ன போட போறியேன்னு கேட்காங்க. என்ன சொல்ற மீனா? அதான் தங்கச்சி 100 பவுன் போடுதுன்னு சொல்லிட்டால, மறுபடியும் எதுக்கு நகை பத்தி பேசுறாங்க? ஏம்மா, அதில் 50 பவுனு முத்து ஓடுதான். அதெல்லாம் உங்களுக்கு வேண்டாமா, எங்கள் வீட்டு பொருளே எடுத்து எங்களுக்கு கொடுக்கலான்னு கேட்காங்க. கேட்டி, நான் முதல்லையே 50 பவுன் தான் போடுதேன்னு சொன்னேன். உங்க அண்ணனும் மைனி தான் நான் சொல்றது கேட்காம 100 பவுன் போட்டால் தான் நல்லா இருக்கும், 100 பவுன் போடுதோன்ட்டாவே. அதுலேயும் முத்தோட பவுனும் 50 சேர்த்து தான். நான் வேண்டான்னு சொன்னேன். இவ 2 பேருக்கு எங்கே புரியுது? ஒரு பெரிய மனுஷன் சொன்னா அது 1000 அர்த்தம் இருக்குன்னு புரிஞ்சுக்கிட்டே மாட்டுக்காவே. உங்க அண்ணன் முன்னாடி ஒருபடி மேலே போயிட்டு நீங்க பவுனை வாங்கலான்னா நான் கல்யாணத்துல வந்து நிற்க மாட்டேங்க. அப்போ நான் என்ன செய்ய? அவ மனசு வருத்தப்படுதல அப்படின்னு சரின்னு சொன்னேன். ஏம்மா, உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்காமா? அவ தான் தெரியாம சொல்றானா, நீ எதுக்குமா சரின்னு சொன்ன? ஏண்டி, இப்போ அப்படி சொன்னதுனால என்ன ஆகிப்போச்சு? சொன்னதுனால என்ன ஆயிப்போச்சா? ஏம்மா, ஊர்க்காரங்களை பத்தி உனக்கு தெரியாதாமா? நம்மகிட்ட ஒன்றும் போட வேண்டாமாங்க. நம்ம ஒன்றும் போடலைன்னா என்னத்தை போட்டாவியா ஆத்தா அப்படின்னு பேசுவாங்க. அதே மாதிரி ஒன்று வேண்டாம் ஒன்று வேண்டாம்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏதாவது போடணும்னு எதிர்பார்ப்பாங்க. அவ என் பவுடை எடுத்துக்கோன்னு சொன்னாலும் நீ எதுக்குமா சரின்னு சொன்ன? இது அடுத்த வீட்டு பொண்ணா இருந்தா கூட பரவாயில்ல, அவங்க வீட்டு பவுனை வாங்கி அவங்களுக்கே போடுவியாமா? இது உனக்கே தப்பா தெரியலையா? ஏண்டி, உங்க மைனிக்காரே 50 பவுன் கொடுத்தா உங்க அண்ணன் 50 பவுன் மட்டுமா எடுத்து போட போறான்? அவனும் நல்லா சம்பாதிக்கான், வருங்காலத்துல எல்லாம் அவன் பொண்டாட்டிக்கு தானே. அதான் அப்படி யோசிச்சேன். நீயும் ஏமா மத்த மாமியார் மாதிரியே இருக்க? மருமகிட்ட பிடிங்க மவுளுக்கு போடணும்னு நினைக்காதம்மா, அது தப்புமா. என்ன மீனா சொல்ற? நான் மத்த மாமியார் மாதிரியா இருக்கேன்? என் மருமகிட்ட இருந்து ஒத்த காசு நான் எதிர்பார்த்ததில்ல. என் புருஷனோட பென்ஷன் பணம் என் புள்ள கொடுக்கறதுல தான் குடும்பம் நடத்தினேன். எவ்வளவு கை கஷ்டம் வந்தாலும் அவட்ட 1 ரூபா வாங்கலையேம்மா. என்னைய பார்த்து இப்படி சொல்றியே? இது பாருமா, இன்னைக்கு நான் சொல்றேன்னு வருத்தப்படுறேன், நாளைக்கு உலகமே சொல்லும். அப்ப என்ன பண்ண போற? பாத்தியா, அவங்க பொண்ணுக்கு இப்பவும் அவங்க பவுன் வாங்கி கொடுத்து விட்டுருக்காங்க, அதுவும் வைரத்திலேயே. அவங்ககிட்ட போய் நீ 50 பவுன் வாங்கலாமாமா? ஏண்டி, அவங்க கிட்ட நான் அவளுக்கு கொடுத்துட சொன்னா? அவங்களா கொடுத்து விட்டாங்க, அவங்களா செய்யறாங்க. அவங்க பொண்ணு கொடுக்காதீங்கன்னு நான் எப்படி சொல்ல முடியும்? நானா சொன்னேன் உங்க பொண்ணுக்கு வாங்கி கொடுங்க, என் மாமன் பொண்டாட்டி கொடுங்கன்னு? அவங்க கொளுத்து போய் கொடுத்தா அதுக்கு நான் என்ன செய்வேன்? நானா போட்டுக்கிட்டு அலையிறேன், அவங்க மகாதானே போட்டுக்கிட்டு அலையிறா? மீனா, பேச்சு விடுமா. பேச்சு வேற எங்கேயோ போற மாதிரி இருக்கு. உன் மாமியார் என்ன சொன்னாங்க அதை மட்டும் சொல்லு. ஏதாவது பிரச்சனைனா அதை சரி பண்ண பாக்கும். நீ பேசி பேசி பிரச்சனையை பெருசு பண்ணிடாத. இது பாருமா, என் மாமியார் உன் தங்கச்சிக்கு வீட்டில் எவ்வளோ போடுவாங்கன்னு கேட்டாங்க. 100 பவுன் போட போறாங்கன்னு. அதில் எத்தனை பவுன் உங்கள் வீட்டில் செய்கிறாங்கன்னு கேட்டாங்க. 50 பவுன் செஞ்சு வச்சிருக்குன்னு. 50 பவுன் முத்தோட தாமேன்னு கேட்டாங்க. ஆமான்னு சொன்னேன்.
அவங்க என்ன நடக்கும்னு எனக்கு தெரியாது. எனக்கு 200 பவுன் வேணும். என்ன செய்வீலோ எது செய்வீலோ, கல்யாணத்தன்னைக்கு பொண்ணு கழுத்துல 200 பவுன் இருக்கணும். அதான் என் மவனுக்கு மரியாதையா இருக்கும்னு சொல்லிவிட்டாங்க. ஏண்டி நாளா நீ கல்யாணத்தை வச்சுக்கிட்டு இன்னைக்கு சொன்னா எங்கடி போறது? ஏமா ஆனந்தோ, இத உன் சம்பந்தரி முன்னாடி உங்ககிட்ட சொல்லலையாமா? இல்லைண்ணே, இப்பதானே சொல்றாங்க. நீ ஏதாவது சேர்த்துக்கிட்ட வச்சிருக்கீங்களாமா நீயும் மாப்பிள்ளையும்? இல்லைண்ணே, இருக்கிற சேமிப்பு அது இதுன்னு போட்டு தான் போன தடவை கல்யாணத்தை அரேஞ்ச் பண்ணோம். இந்த தடவையும் எதுவும் தப்பா நடந்துடக்கூடாதுன்னு முடிஞ்ச அளவு தலைக்கு மேல கடனை வச்சுக்கிட்டு தானே எல்லாத்தையும் செய்கிறோம். அம்மா இப்ப என்னம்மா பண்றது? அத்தை கல்யாணத்தன்னைக்கு 200 பவுன் போடணும், இல்லைன்னா நல்லா இருக்காதுன்னு சொல்றாங்க. இன்னும் இன்னைக்கு பொழுது முடிய போகுது. நாளைக்கு ஒரு நாள் தான் இருக்கு. நாளானே கல்யாணம். என்னம்மா பண்றது? மீனா, என்னம்மா பண்றது? உன்கிட்ட நகை ஏதாவது இருக்கா? மாமா, எனக்கு வீட்டுல இருந்து அம்மா போட்ட நகைங்க தான் இருக்கு. அது மட்டும் இல்லாம என் புருஷன் அப்பப்ப நகை வாங்கி கொடுத்துருக்காரு. ஆனா அது எல்லாத்தையுமே என் மாமியார் கிட்ட அவர் காட்டியிருக்காரு. நான் இன்னைக்கு தங்கச்சி கொண்டு வந்து போட்டுருவேன். ஆனா அவ கழுத்துல போடும்போது அதுவும் அவங்க மூத்த புள்ள மூத்த மருமகளுக்கு வாங்கி கொடுத்த நகைன்னு அவங்களுக்கு தெரியும். அது இன்னும் ஒரு மாதிரி அருவருப்பா இழைச்சியே பேசுவாங்க மாமா. அப்படியே என் தங்கச்சி நான் கொடுக்கேன்னு சொன்னா கூட அது 100 பவுனுக்கு எங்க மாமா வரும்? இப்ப என்னடி பண்றது? ஏம்மா என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாதுமா. கல்யாணத்தன்னைக்கு 200 பவுன் ஆதி கழுத்துல இருக்கணும். இல்லைன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னு யாருக்கும் தெரியாதுமா. அதுவும் அவங்களுக்கு இப்போ குணம் போன போக்கா இருக்கு. முந்திலாம் சந்தோஷமா செஞ்சாவ, ஆதியை பிடிச்சிருந்தது. இப்போ என்னன்னு தெரியல, எதுக்கு எடுத்தாலும் மூஞ்ச போட்டுக்கிட்டு இருக்காவ. என்ன நடக்குன்னே தெரியல. இந்த ஒரு குந்தாணி வாரா எங்க வீட்டுக்கு, இந்த ஆமீன்னு. எப்போ பார்த்தாலும் அவளும் என் மாமியாவும் நல்ல ஃப்ரெண்டா இருக்காவோ பார்த்துக்கோ. சும்மா கடை கரைச்சாங்க ஊத்திட்டு போவான்னு வந்து ஏதாவது பிரச்சனை இழுத்து விட்டே போறாமா. அவளுக்கு என்னதான் பிரச்சனையே தெரியல. அவ பேச போய் தான் இப்ப இந்த அத்தை இந்த 200 பவுன் கேட்காக. இல்லைன்னா பவுனு பத்தி நான் நினைப்பே வந்திருக்காது. அது யாருமா? ஓ, அந்த குண்டு பொம்பளை. அந்த பொம்பளையோட பிள்ளை கூட நம்ம சின்ன மருமகனு கேட்டாவல்ல? ஆமா மாமா, அந்த பொம்பளை தான். சம்மந்தம் இல்லைன்னு ஆயிட்டு இருந்தாலும் மானங்கிட்ட போய் வீட்டுக்குள்ள வந்துகிட்டே இருக்கா. வீட்டை விட்டு வெளியே போங்கன்னு சொல்ல முடியும்? என்னைய வச்சுக்கிட்டே இவ்வளத்தையும் பேசுதா அத்தைக்கிட்ட. நான் இல்லாதப்ப என்னெல்லாம் பேசுவாளோ. சரி சொல்றவே சொல்லுவாங்க. இந்த அத்தைக்கு மூளை எங்க போச்சு? சரிம்மா, மத்தவங்கள பத்தி பேசி என்ன ஆக போகுது? இப்ப அடுத்து என்ன செய்யலாம்? என்னம்மா ஆனந்தோ, டெய்லி ஏதாவது பிரச்சனை வந்துகிட்டே இருக்கேம்மா. இந்த கல்யாணம் நடத்துறதுக்குள்ள 10 கல்யாணம் நடத்திடலாம் போல இருக்க. என்னென்ன செய்ய, விரலுக்கு ஏற்ற வீக்கம்பாங்க. நம்மளுக்கு ஏற்ற மாதிரி சம்மந்தம் பண்ணியிருந்தோன்னா இவ்வளோ கஷ்டம் இருந்திருக்காது. ஏம்மா பாதி கடல் தாண்டியாச்சு. இப்போ அதை பத்தி எல்லாம் பேசக்கூடாது. இப்போ 200 பவுனுக்கு என்ன செய்ய, அதை மட்டும் யோசிங்க. ஏம்மா ஒன்று பண்ணலாமா? நீங்க அந்த கிருஷ்ண தம்பி கிட்ட சொல்லிருங்கம்மா. குழந்தைங்கிட்ட சொல்லி உங்க அம்மா இப்படியெல்லாம் பேசுதாங்கன்னு போட்டு கொடுத்துருவோம். அப்புறம் அவராச்சும் உங்க அம்மா ஆச்சு. ஆமா தங்கச்சி, அப்படியே செய்வோம். மாப்பிள்ளைக்கு போனை போடு, நானே சொல்லுதே. இல்லைண்ணே, அதெல்லாம் சரியாக வராது. கல்யாணத்துக்கு ஒரு நாள் தான் இருக்குது. இப்போ போய் மாப்பிள்ளை கிட்ட சொன்னால் அவங்க அம்மா கூட சண்டை போடுவாங்க. அது போகிறதுக்கு முன்னாடியே ஆதி மேலே அவங்களுக்கு கோவம் வந்துடும். என்ன இருந்தாலும் நம்ம தான் சரி பண்ண பார்க்கணும். மூத்தவளுக்கு இத்தனை பவுன் கேட்கல, குண்டு மாத்து உடனே முடித்தோம். யாரும் எதையும் பேசலை, பவுனுங்கிற பேச்சே வரல. ஆனால் இளையவளுக்கு இப்படி கடைசி நேரத்தில் 2 நாளைக்கு முன்னாடி வரும்னு தெரியாது என்ன. இப்போ என்னென்ன பண்ண, இவளுக்கு அந்த 200 பவுனை போட்டு தான் ஆகணும் போல இருக்கே. இதுக்கு முந்தையே பவுன் இவ்வளவுன்னு பேசியிருந்திருக்கலாம். பேசாதனால தான் எல்லா பிரச்சனையும். ஒன்று வேண்டாம்னு சொல்லிட்டு கடைசி நேரத்தில் 200 பவுனை போடுங்கங்களே. சரி ஆனந்தோ, எப்படியாவது நம்ம இந்த பவுனை போட்டுருவோம். அப்பதான் கல்யாணம் நல்லபடியா நடக்கும். என்னண்ணே நீயும் யாரோ மாதிரி பேசுற? நம்மக்கிட்ட எங்கன்னு அவ்வளோ காசு இருக்கு? சரி, எப்படியாவது தலையை அடமானம் வச்சாவது கல்யாணத்தை நடத்த வேண்டியதுதான். யாரு கொடுக்க போறோம்? சமந்தாரிக்கா கொடுக்க போறோம்? நம்ம ஆதி தானே போட்டுக்க போறா. சரி, என்ன செய்யன்னு தெரியலையே. அம்மா இதை வீட்டில் இருக்கிற யார்கிட்டயாவது சொல்லணுமா? அப்போ என் புருஷன்கிட்டயாவது சொல்லலாமா? இல்லடி வேண்டாம். அவர் என்ன செய்வார்? மாப்பிள்ளைக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது. மாமியாரா அம்மையான்னு வரும்போது அவங்களும் சங்கடப்படுவாவ. விடு, நம்ம தான் ஏதாவது பண்ணணும். ஏமா எனக்கு பவுன் போடும்போது 50 பவுன் போடணும்னு உனக்கு தோணலை. இப்போ இலைய முடுக்கணுன்னே 200 பவுன் கேட்காமனோடனே 200 பவுனுக்கு யோசிக்க ஆரம்பிச்சுட்ட. இவ்வளோ காசு வச்சிருக்க போய் தான் நீ யோசிக்க. அப்போ இவ்வளோ காசு இருந்தால் ஆளுக்கு 100 பவுன் போட்டுக்கலாம்லாமா? மீனா வாயை மூடிக்கிட்டு இரு. கொடிச்சு கொதிரிடும் பத்துக்க. நானே பைத்தியம் மாதிரி யோசிச்சுட்டு கிடக்கேன். இவன் வேற இடையில வந்துட்டு காமெடி பண்ணிக்கிட்டு. எனது காமெடி பண்ணிக்கிட்டா? நான் எவ்வளோ சீரியஸாக பேசுகிறேன். எங்கள் அம்மா நான் காமெடி பண்ணுறேங்காவே. என்ன செய்ய, சில பேர் வீட்டில் சில பேர் சீரியஸாக பேசினாலும் காமெடி மாதிரி தான் இருக்கும் போல. என்னென்ன செய்ய? மீனா, உன்னோட பவுனு வீட்டிலேருந்து போட்டோம்லாட்டி அதை கொஞ்சம் கொடு. அதை வச்சு தங்கச்சிக்கு செயின் எடுத்து போட்டுருவோம். எப்படி நீ கல்யாணத்தன்னைக்கு உன் புருஷன் வாங்கி கொடுத்த அந்த வைர நெக்லஸ் தானே போட்டுக்கிட்டு நிற்ப. அதான் முழு செட்டாக வைராட்டிக நெக்லஸ் ஒட்டியான எல்லாம் வாங்கியிருக்காவளே. எப்படியும் ஒரு ரிசப்ஷனுக்கு அதான் போடுவேன். தங்கத்தில் எங்கே போட போகிறேன்? நாங்கள் போட்டது பழைய சேர்ந்தனமா. நீ அதை போட்டு நான் பார்த்ததே இல்லை. அதை கொடுத்தனா அதை வச்சு கொஞ்சம் பவுன் வாங்கிடலாம். அது போக மீதி இருக்க பவுன் வாங்கும்போது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். என்னது இது? மாமியா சொல்லி விட்டான்னு சொல்ல வந்தோம்னா இவங்க எனக்கு கொடுத்ததையும் உறிஞ்சிட்டு விட்டுருவா போல இருக்க. இங்க இருந்தா இதுக்கு மேலே சரியா வராது. நமக்கு கிளம்புவோம்.
ஏம்மா இது என் மாமியாருக்கு தெரிஞ்சதுன்னு வச்சுக்கோ, அப்புறம் என்னைய விட்டுவிட்டு பத்திடுவாவே. அப்புறம் எனக்கு 200 பவுன் போடுங்கன்னா நீ எங்கே போவே? உன் நல்லதுக்கு தான் நான் சொல்கிறேன். நீ என்ன செய்வியோ ஏது செய்வியோ 200 பவுனுக்கு ரெடி பண்ணு, நான் வீட்டுக்கு போகிறேன். சரி 200 பவுனும் அவளோட பவுனம் இருக்கட்டும், முத்தோட பவுனை தூக்கி போட்டுறாத. பின்ன கடைசி நேரத்தில் பவுனை கொண்டாடினா பக்கன்னு முடிச்சுக்கிட்டு இருந்த மாதிரி இருக்கும். சரிடி. சரிம்மா, நீ ஃபோனை போட்டு என் மாமியார்கிட்ட 200 பவுன் போட்டிருந்தோன்னு சொல்லிடு. அப்போ தான் இதை பற்றி என்கிட்ட பேச மாட்டாவே. என்கிட்ட பேசும்போது எனக்கு ஒரு மாதிரி இருக்குது, ஏதோ கஷ்டப்பட்ட வீட்டிலேருந்து போன மாதிரி இருக்குது. இவ்வளோ நாள் அப்படி பேசலை, இவ வரும்போது அப்படி பேசுதாவே. என்ன செய்ய, எல்லாம் தலையெழுத்து. உங்ககிட்ட தானே சொல்லி விட்டாங்க, நீயே போய் சொல்லிடு எங்கள் வீட்டில் எப்படியும் போட்டுருவாங்கன்னு. சரிம்மா, நான் போயிட்டு வரேன். சரி. என்னென்ன செய்ய? என் புள்ள தலையில் எவ்வளோ கடனை ஏற்றி வைக்கணே? ஒத்த பிள்ளைனே அவன், பாவனே. அங்கேருந்து இவ்வளோ தூரம் வந்திருக்கனே, ஒரு காபி குடிக்கியா, ஒரு டீ குடிக்கியா, மத்தியானம் சாப்பிட்டு போறியா, ஒரு கோழி அடிக்கிட்டா, ஒரு ஹார்ட் அடிக்கிட்டா, ஏதாவது கேட்டிருக்காளா எங்க ஆத்தா? பவுனை கொடு, அதை கொடு, இதை கொடுது. நம்ம இடத்த காலி பண்ணுவோம், இல்லை கொடுத்ததையும் உறிஞ்சிட்டு கோமணம் கட்டிட்டு அலைய விட்டுருவாவே. என்னம்மா செய்ய, கல்யாணத்துக்கு ஒரு நாள் தான் இருக்கு, கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தா கூட ஏதாவது அரேஞ்ச் பண்ணலாம். கல்யாணத்தை கொஞ்சம் லேட்டா வச்சிருக்கலாம் போல, இப்படி அவசரமா வச்சதுதான் தப்பா போச்சு. நீ வேறனே, இப்போ அவசரமாக வச்சே 200 பவுன் கேட்காங்க. இன்னும் 4 இருந்ததுன்னா 1000 பவுன் கேட்பாங்க போல. அவங்க சக்கரவர்த்தி குடும்பம், அவங்க பெருமையை நிலநாட்டுனா 200 பவுன் அவங்க வாங்கி போட்டு கட்டி கூட்டு போக வேண்டியதானே. நம்மக்கிட்ட எங்கன்னு இருக்கு? சும்மா வேணும்னே அவமானப்படுத்துறாங்கண்ணே. என்னம்மா செய்ய? ஏமா வேணா ஆதியை விட்டு சமந்தாரி கிட்ட பேசி பார்க்க சொல்லுவோமா? இல்லைண்ணே, வேண்டாம். நம்ம பிள்ளை யார் முன்னாடி கூணி குறுகி இருக்க வேண்டாம். கடனும் உடனும் ஏதோ போட்டு செஞ்சு உடனே. ஏமா இவ்வளவு தைரியமா பேசிய, ஏதாவது வச்சிருக்கியா? கையில ஒத்தருவா இல்லைண்ணே, என்ன செய்யனே தெரியல. நம்ம உடஞ்சு போயிட்டா காரியத்தை யார் எடுத்து நடத்துறதுனே. அதான் மனசுக்குள்ள அழுதுகிட்டு வெளியே அமைதியா இருக்கேன். சரி ஆனந்தம், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கட்டா? கேளுண்ணே. உன்னால இன்னும் ஒரு 50 பவுன் போட முடியுமா? போட்டுலாண்ணே, இன்னொரு 50 பவுன் தானே. என்னோட பழைய நகை இருக்கு, வீட்டு பத்திரம் எல்லாத்தையும் பேங்க்ல வச்சு ஒரு 50 பவுன் வாங்கிடலாண்ணே. ஆனா மீதி இருக்கிற 100 பவுனுக்கு எங்கண்ணே போவே? அவன் வேற இப்பதான் பிசினஸ் ஆரம்பிச்சிருக்கான், ரொம்ப கஷ்டம்ண்ணே. சரிம்மா, 100 பவுனை நான் போட்டுறது. என்னென்ன சொல்லுதே? உன் சட்ட பையில அன்னைக்காரி ஒரு 10 ரூபா கூட வச்சு விட மாட்டா. என் பிள்ளையில சின்ன பிள்ளையில மாமேன்னு உங்ககிட்ட வரும். விளையாடுதிலான்னு பிரிட்டானியா பிஸ்கட் பாக்கெட் தான் கையில கொடுத்துட்டு போவேன். எனக்கு தெரிஞ்சு நீ ஒரு 10 ரூபா கூட என் பிள்ளையில கொடுத்ததில்ல. நானும் எதுவும் நினைச்சதில்ல. எனக்கு தெரியும் நம்ம அண்ணன் சட்டையில 10 ரூபா வைக்க மாட்டாவே அப்படின்னு நானும் எதுவும் நினைச்சதில்ல. நீ எப்படி நான் 100 பவுன் போடுவேன்? நம்ம பரம்பரையா ஒரு காடு இருக்குல்ல? எங்கண்ணே? அந்த பம்பு செட்டுக்கிட்டயா? ஆமாம்மா, அதுல இப்ப விவசாயம் பார்க்க முடியாது. ஏண்ணே, என்னாச்சு? நல்ல குண்டலா விளைஞ்ச இடம் என்ன, ஏன் விவசாயம் பார்க்க முடியாதுங்கிற? இல்லம்மா, அதுகிட்ட வீடு நிறைய நெருங்கி வந்துட்டு எல்லா வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அது இப்ப மணக்கூறு போகுது. அப்படியாண்ணே? சரி. ஒரு செண்டே 4 லட்சம் 5 லட்சம் போதுமா? அப்படியா? பரவாயில்லண்ணே. நம்ம அப்பவே சொன்னவ, இந்த இடத்த என்னைக்கு விட்டுறாத, இது கண்டிப்பா உனக்கு கை கொடுக்கணும். பரவாயில்லண்ணே, ரவிக்குன்னு இந்த காட்டை பத்திரமா வச்சுக்கோ. கொடுத்துட்டு போறேன், மறுபடி கொடுத்துட்டா நம்ம வாங்க முடியாது. அந்த இடத்துல கொடுக்கும்போது நம்மகிட்ட ஓசில கேட்ட மாதிரி கேட்பான். நம்ம அதே இடத்துல ஒரு செண்டு வாங்கினா 10 லட்சம் 15 லட்சம் அண்டா வேலை ஆகாய வேலை வைப்பான். எதையும் கொடுத்துறாத, இருக்கிற நிலப்படனை பத்திரமா வச்சிரு. என் மருமகனு கொடுத்துரு. அந்த நேரத்துல தான் கொஞ்சம் வித்து நம்ம ஆதிக்கு 100 பவுன் எடுத்துடலாம். என்னென்ன சொல்லுத? நீ என்ன சொல்லுத? என் காத்துல வேற மாதிரில விழுது. இந்த மாதிரி சொல்ற ஆள் நீ கிடையாதுண்ணே. என்னென்ன சொல்லுத? ஆமாம்மா, அதுல அப்பா 5 ஏக்கர் வச்சிருந்தாரு. முறைப்படி பார்த்தா உனக்கு 2.5 ஏக்கர், எனக்கு 2.5 ஏக்கர். ஆனா என் பொண்டாட்டி உன்னை ஏமாத்தி கையெழுத்து வாங்கிட்டா. அதனால முறைப்படி உனக்கு நான் கொடுக்கங்கிற ஒரு சந்தோஷத்துல என் மருமகளுக்கு 100 பவுன் எடுத்து போட்டுறதேம்மா. மிச்சம் அந்த 2.5 ஏக்கருக்குள்ள நிறைய மிச்சம் இருக்கும். கண்டிப்பா உனக்கு ஒரு பங்கு கொடுத்துறேம்மா. இல்லண்ணே, அதெல்லாம் வேண்டாம், வச்சுக்கோ. என்னைக்கு உன் பேர்ல எழுதி கொடுத்தனோ அன்னைக்கு அது உனக்கு தானே. சரிம்மா, அதானே எனக்கு கொடுத்துட்டல, நான் என் மருமகளுக்கு கொடுக்கேன். நீ கவலை ஏற்படாத. இன்னைக்கு எல்லாரும் கோயில் போயிட்டு வாங்க. நாளைக்கு காலையில வந்துரு. ஒரு 9 மணிக்கெல்லாம் கடை திறந்துருவான்னு நினைக்கிறேன். நம்ம போய் 100 பவுன் எடுத்துட்டு வந்துருவோம். சரிண்ணே, இந்த நன்றியை நான் மறக்கவே மாட்டேனே. அல்லாத ஆனந்தோ, உனக்கு எந்த நேரத்திலையும் நான் உதவி பண்ணதே இல்லை. உங்ககிட்ட இருந்து எல்லாத்தையும் புடுங்கிட்டு தான் போயிருக்கேன். இப்ப முதல் தடவையா உன் மகளுக்காக உதவி பண்ணணும்னு நினைக்கிறேன். தப்பு, இது உதவின்னு கூட சொல்லக்கூடாது. உங்ககிட்ட இருந்து புடுங்கினேன், உன்னோட இடத்த கொடுக்கேன். அதை வச்சு என் மருமகளுக்கு நகை வாங்கிடுவோம். நீ நாளைக்கு காலைல வந்துரு. நான் புரோக்கர்ட்ட பேசிட்டோம்னா அவன் பணத்தை போட்டுருவான் அக்கௌண்ட்டுக்கு. நான் வீட்டுல போயிட்டு உடனே பேசுதேன். ஏற்கனவே அந்த புரோக்கர் பையன் ஃபோன் போட்டுக்கிட்டே தான் இருந்தான். நான் தான் இடத்த கொடுக்கலன்னு சொல்லிக்கிட்டு இருந்தேன். நான் சொல்லிட்டேன்னு வச்சுக்கோங்க, உடனடியா பணத்தை போட்டுருவான். நீ காலையில கிளம்பி வந்துரு. யார்கிட்டயும் சொல்லாண்டா. தப்பா நினைக்கிறத ஆனந்தம், நான் தான் கொடுத்தேன்னு உங்க அன்னைக்கு தெரிஞ்சிடாம எதுவும் சொல்லாத. அவன் அந்த அளவுக்கு படிக்கல பத்தியா? ஒரு சென்ட் என்ன விலை, எவ்வளவு வித்திருக்கேன், எவ்வளவு வந்திருக்கு, இதெல்லாம் ஒண்ணும் தெரியாது அவளுக்கு. காசுனா ஆனு வாயை பழப்பா, வேற மண்டையில ஒரு அறிவு கிடையாது. நீயா வாயை விட்டுறாத. நானும் சொல்ல மாட்டேன். உன்னையும் என்னையும் தவிர இது யாருக்கும் தெரிய வேண்டாம். யாராவது கேட்டவனா என்னோட பழைய நகை இருந்தது, கடன் வாங்கியிருக்கேன் அப்படி இப்படின்னு ஏதாவது சொல்லிக்கோ. நான் எனக்கு தெரியாது, என் தங்கச்சி எடுத்து சொல்லல, நான் கேட்கல அப்படின்னு சொல்லியிருந்தேன். நீ என்ன போய் சொல்லணுமோ சொல்லிக்கோ, சரியா? ரொம்ப நன்றிண்ணே. இன்னைக்கு தானே அப்பா அம்மா இல்லைன்னு இருக்கிற எண்ணமே எனக்கு இல்லை. எனக்குன்னு நீ இருக்கண்ண, எனக்கு அது போதும்ண்ணே.
நீ இருக்க. அழக்கூடாதுமா. எனக்கும் யார் இருக்கா? நீ தானே இருக்க. அப்பா இல்ல, அம்மா இல்ல, அண்ணன் இல்ல, தம்பி இல்ல, தங்கச்சி இல்ல. உனக்கு நான், எனக்கு நீ. அடுத்த பிறப்புல நீ நானும் எங்க பிறக்க போறோமோ? உன் கூடவே பிறக்கணும், உன் கூடவே பிறக்கணும், உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே. உன் கூடவே பொறுக்கணும், உன் கூடவே பொறுக்கணும், தாய் போல நான் காக்கணும் எப்போதுமே. வாமா பூரணி, நல்லா இருக்கியாடா? நல்லா இருக்கேன் ஆண்டி, நீங்க எப்படி இருக்கீங்க? ஆ, நல்லா இருக்கேம்மா. தேங்க்ஸ் சாமி, பூரணியும் கூட்டிட்டு வந்திருக்க. ரொம்ப நாள் ஆயிடுச்சு பார்த்து. என்ன பண்றது, நீ அவளை மருமகளை வேண்டான்னு சொல்லிட்ட. ஆனா அவ உன் மேல பாசம் வச்சிருக்காளே, உண்மையான பாசம் வச்சிருக்கா. ஆண்டி வீட்டுக்கு போறீங்களா? நானும் வரேன்னு ஒன்னாவே கிளம்பி வந்துட்டா. என்ன ஆமி இப்படி பேசுற? தொந்த இல்லைனா எப்படி கல்யாணம் நடக்கும்? சும்மா தொந்தோம் தந்தோன்னு சப்ப கட்டு கட்டாத. உனக்கு உன் பையனுக்கு என் பொண்ணை கொடுக்கணும்னு விருப்பம் இருந்தா சண்டை போட்டாவது கட்டி வச்சிருந்துருக்கணும். சரி, அதை பத்தி எல்லாம் பேசி என்ன ஆக போகுது? இன்னும் நாளைக்கு மறுநாள் கல்யாணம். சரி விடு. சரி, உன் மருமகளை எங்க? எந்த மருமகளை கேட்குற? அது சரி, ஏண்டி ஒருத்தி தானே மருமகன் வீட்டுக்கு வந்திருக்கா, இன்னொருத்தி இன்னும் வரலல்ல? அதுவா, அது ஊரடியே வரலனாலும் கிருஷ்ணாக்கு அவளுக்கு கல்யாணம் நடந்துருச்சுல்ல, அதனால நீ மருமகனோட எனக்கு 2 பேரோட ஞாபகம் தான் வந்தது. கிழவிக்கு கொழுப்ப பாரு, 2 பேரோட ஞாபகம் வந்துதான். என்னம்மா? இல்ல அத்தை, அந்த ஆதி ரொம்ப கொடுத்து வச்சவ. நீங்க மாமியார கிடைச்சிருக்கீங்களே அதை சொன்னேன். என்னை புகழாதம்மா, எனக்கு புகழ்ச்சியெல்லாம் பிடிக்காது. எனக்கு மட்டும் உன்னை புகழ பிடிச்சிருக்கா என்ன? எல்லாம் என் தலை விதி. என்ன? அவளை விட சுப்லட்சுமி, அவள் ஏதாவது டைமிங்க்கு கவுண்டர் கொடுத்துக்கிட்டே இருப்பா. அதை கேட்டுக்கிட்டே இருந்தேன்னா இன்னைக்கு நாள் முழுக்க போயிடும். உன் சவந்தரி வீட்டில் கோயிலுக்கு போகணுன்னு சொன்னியா சொல்லலையா? கோயிலுக்கு போகணுன்னு சொன்னியே, வீட்டில் வேலை இருக்கும்ல, அதான் நான் கிளம்பி வரும்போது இவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு வந்தேன். ஏதாவது வேலை இருந்தால் சொல்லு. தேங்காய் குடுமையெல்லாம் பிரித்து வச்சிட்டியா? எதுவும் வாங்கிட்டு வரணுமா? இல்லடி, எதுவும் வாங்க வேண்டாம், எல்லாமே இருக்கு. ஆண்டி, மீனா காணோம். அவங்க வீட்டுக்கு போயிருக்காமா. ஓ, இப்போ போயிருக்காங்க. ஏன் உங்கள் வீட்டில் கல்யாண வேலை இல்லையா? அவங்க வீட்டு கல்யாண வேலையை பார்க்க போயிருக்காங்களா என்ன? இல்லைம்மா, சும்மா தான் கோயிலுக்கு போகணும்ல, அதான் சொல்லிட்டு வரேன்ட்டு போயிருக்கா. ஏ சுப்பு, நம்ம பேசணுமே அந்த விஷயமாவா? ஆமாம் ஆமி, நீ சொன்னதுக்கு அப்புறம் தான் யோசிச்சு பார்த்தேன். நீ சொன்னதெல்லாம் சரிதான். என் பையனுக்கு கல்யாணம் முடிஞ்சிருக்கலாம், இருந்தாலும் என் மவனுக்குன்னு ஒரு மதிப்பு இருக்குல்ல, அந்த மதிப்பை நான் தானே காப்பாற்றணும். அதான் நீ சொன்ன மாதிரியே செஞ்சுட்டேன். சபாஷ், இப்போதான் நீ ஒரு நல்ல அம்மாவாக நடந்திருக்க. பல நேரத்தில் நம்ம விட்டு கொடுத்து எதுக்கு இதெல்லாம் அப்படின்னு இருக்கோம் பார்த்தியா, அதனால நம்மளோட மதிப்பு அவங்களுக்கு தெரியறதே இல்லை. அப்பப்போ நான் மாமியார், சக்கரவர்த்தி வீட்டு மருமக அப்படின்னு நீ கெத்தாக இருந்தால் தான் உன்னை மதிப்பாங்க, இல்லைன்னா காலில் போட்டு மிதிச்சிருவாங்க, பார்த்துக்க. சிச்சி, அதெல்லாம் இல்லடி, இந்த 2 பிள்ளைங்களும் ரொம்ப நல்ல பிள்ளைங்க. ஆமாம், நீ தான் மெச்சுக்கணும். 2 பேரும் ஆளையே முழுங்கிடுவாங்க போல. அந்த மீனா எம்மா முழியே சரியில்லை. கோவத்தில் முழிக்கும் போது எப்படி இருக்கு தெரியுமா? அப்படியே எனக்கு கடிச்சு திங்கிற மாதிரி இருக்கு. என்ன மம்மி, மீனாக்கு எப்படி சொல்றீங்க? ஆதி பயங்கர வாய், அவட்ட பேசி வர முடியாது. ஆண்டி என்னதான் பண்ண போறாங்களோ. அது ஒரே வீட்டில் அக்கா தங்கச்சியும் முடிச்சு வச்சிருக்காங்க. அவங்க 2 பேரும் சேர்ந்து ஆண்டியை படுத்து எடுக்க போறாங்க. நான் மட்டும் இந்த வீட்டுக்கு மருமகளை வந்திருந்தா ஆண்டியை தாங்க தாங்கன்னு தாங்கி இருப்பேன். என்ன பண்றது? இங்க பாருமா, கவலைப்படாத பூரணி. உன் குணத்துக்கு உனக்கு என்னை விட 10 மடங்கு நல்ல மாமியாரா கிடைப்பாங்க. எங்க கிருஷ்ணா விட நல்ல பையன் கிடைப்பான். கிருஷ்ணா விட நல்ல பையன் கிடைப்பானா? போங்க ஆண்டி, சும்மா சொல்லணும்னு சொல்லாதீங்க. ஆனா எனக்கு இன்னும் வாய்ப்பு இருக்கு ஆண்டி. கிருஷ்ணாக்கு இன்னும் கல்யாணம் நடக்கல. என்னம்மா பேசுற? அவனுக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆயிடுச்சுடா. அதனால என்ன? அதனால என்னவா? ஏன் ஆண்டி, ஆரம்பத்துல கிருஷ்ணாவை ஆதிக்கு பிடிக்கவே இல்லை. கிருஷ்ணா ஆதி பின்னாடியே சுத்தினாரு. ஒரு நாள் ஆதியும் திரும்ப லவ் பண்றேன்னு சொன்னான். அதே மாதிரி நானும் உங்க பிள்ளை பின்னாடியே சுத்தினா ஒரு நாள் அவரும் பூரணி ஐ லவ் யூன்னு சொல்ல மாட்டாரா என்ன? இது பாரு பூரணி, தேவையில்லாத மனசுலேருந்து எடுத்து போட்டணுமா, அப்பதான் நம்மளும் சந்தோஷமா இருக்க முடியும், நம்மளை சுத்தி இருக்கிறவங்களும் சந்தோஷமா இருப்பாங்க. சரியா சொன்னீங்க ஆண்டி, தேவையில்லாத தானே தூக்கி போடணும். தேவைன்னு இருக்கிறத எப்படி தூக்கி போட முடியும்? இங்க பாருடா, நம்ம ஊர்ல ஒரு தடவை கல்யாணம் நடந்துட்டுனா ஒருத்தனுக்கு அவன் தான் பொண்டாட்டி, அவளுக்கு அவன் தான் புருஷன். எந்த காலத்துல இருக்கீங்க ஆண்டி? இப்பெல்லாம் அப்படி கிடையாது. பிடிக்கலையா டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருக்காங்க. ஏன் டைவர்ஸ் ஆனதுக்கு அப்புறம் இவங்க என் புருஷன், இவன் என் பொண்டாட்டின்னு சொல்லக்கூட மாட்டாங்க. எக்ஸ் ஒய்ஃப், எக்ஸ் ஹஸ்பண்ட் தான் சொல்லுவாங்க. ஆமி, உன் பொண்ணு என்னமா பேசுறா? பூர்ணி இப்படியெல்லாம் பேசுவாளா? இவ்வளவு நாளும் பேசின கேட்டதே இல்லையே. அதை விட சுப்பு, அவ ஏதோ மனசு வருத்தத்துல பேசுறா. நான் ஒன்றும் வருத்தத்தில் பேசலம்மா. நான் வருத்தப்பட்டு என்ன ஆக போகுது?
எனக்காக யார் இருக்கா? பாத்தியா சுப்பு, இவ எப்படி பேசுறான்னு. இவளுக்காகவே நாங்க எல்லாரும் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். எங்களெல்லாம் ஒரு ஆளாவே மதிக்க மாட்டேங்கிறா. எப்ப பாரு உன் புள்ள நினப்பு தான். எவ்வளவு சொன்னாலும் கேட்க மாட்டேங்கிறா. வீட்டில் ரூம் ஃபுல்லாக உன் புள்ள போட்டால் தான் ஒட்டி வச்சிருக்கா. அதை தான் பார்க்கா. சாப்பிடும்போது அதான், தூங்கும்போது அதான், எல்லா நேரமும் அதான். எனக்கு பயமாக இருக்குது, இவளுக்கு பைத்தியம் பிடிச்சிருமோன்னு. என்ன பூரணி, உங்கள் அம்மா சொல்கிறத பார்த்தா எனக்கு பயமாக இருக்குடா. நீ சின்ன பொண்ணு, யதார்த்தமாக இருந்து பழகுடா. நடக்கிறத ஏற்றுக்கோ, அதான் உனக்கு நல்லது. பயப்படாதீங்க ஆண்டி, உங்கள் புள்ள வாழ்க்கையெல்லாம் வந்து நான் தொந்தரவு பண்ண மாட்டேன். என் பாட்டுக்கு அவரையே நினச்சிட்டு ஒரு ஓரமாக இருந்துட்டு போகிறேன். இதை பாருடா, அவங்க 2 பேரும் ஒருத்தர் விரும்புகிறாங்க. இது ஒன் சைட் லவ்வாக இருந்தால் கூட நான் என் பையன்ட்ட சண்டை போட்டு உன் கூட சேர்த்து வச்சுருப்பேன். ஆனால் 2 பேரும் விரும்பும்போது நம்ம என்ன பண்ண முடியும் சொல்லு? என் மேலே நீ வருத்தப்படாதடா. ஆண்டி, உங்கள் மேலே எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. உங்களை பற்றி எனக்கு தெரியாதா? 1000 தடவை சொல்லிட்டேன். இப்போ அவள் சுப்லட்சுமியோட பிள்ளை இல்லை, ஆதியோட புருஷன்னு. இவன் மரமண்டையில் ஏறவே மாட்டேங்குது. உன் அவனையே நினச்சி ஏங்கிக்கிட்டு அலைதா. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியலை. நானும் இது என்ன பென்சில் எழுத லெட்டரா ரேசரை வச்சு அழிச்சிட்டு போவேன். மனசு திருந்துறதுக்கும் மறக்கிறதுக்கும் கொஞ்சம் காலம் தேவைப்படும். சரி, காலப்போக்கில் மறந்துடுவான்னு நம்புறேன். ஏண்டி, உலகத்தில் எத்தனை ஆம்பளை பிள்ளைங்க இருக்காங்க. நம்மளை ஒருத்தர் வேணான்னு சொல்லிட்டான்னு வச்சுக்கோங்க, போடா நீயும் உன் முகரையும், உன்னையோட நான் நல்லா வாழ்ந்து காட்டுறேன்டா அப்படின்னு வைராக்கி வராண்டாமா? ஆண்டி, அப்படி வர்றதுக்கு உங்கள் பிள்ளையோட பெஸ்ட்டாக ஒருத்தனை நான் பார்க்கணும். எனக்கு தெரிஞ்சு இந்த ஜென்மத்தில் அப்படி ஒருத்தர் நான் பார்க்க போகிறதே இல்லை. அப்படி உன் பிள்ளைகிட்ட என்னதான் இருக்குன்னே தெரியலடி. உன் பிள்ளை மேலே மயங்கி கிடக்குறான். எப்போவும் ஆம்பளை பசங்க தான் பொம்பளை பிள்ளைங்க பின்னாடி சுற்றுவாங்க. இங்கே எல்லாம் தலைகீழாக இருக்குது. என்ன செய்ய? செல்லம் கொடுத்து கெடுத்து வச்சுருக்கேன். சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறா. சொல்லி கேட்குற காலத்தை எப்போவோ தாண்டிட்டா. 2 பேரும் நல்ல ஃப்ரெண்டாக தானே இருந்தாங்க. எப்போ வந்து இந்த மாதிரி எண்ணமெல்லாம் வர ஆரம்பிச்சுது? ஆண்டி, நான் நல்லா பணக்காரின்னு தெரிஞ்ச உடனே எல்லாரும் என்னை பார்க்குற பார்வையே வேற இருக்கும். யாருமே கண்ணை பார்த்து பேச மாட்டாங்க ஆண்டி. ஆனால் உங்கள் பொண்ணுங்க கண்ணை பார்த்து தான் பேசுவார். யார்கிட்டையும் வளைஞ்சதில்லை, யாரையும் லவ் பண்ணுறேன்னு சொன்னதில்லை, எந்த பொண்ணையும் தப்பாக பார்த்ததில்லை, தப்பாக பேசினதில்லை, தப்பாக தொட்டதில்லை. உங்கள் புள்ள மாதிரி ஒரு பையன் கிடைக்க யாருக்கு தான் பிடிக்காது? அதுவும் என் க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருந்தான். எங்கடா போக போகுது? பொறுமையாக படித்து முடித்து கல்யாண வயசு வரும்போது லவ்வை சொல்லலான்னு இருந்தேன். ஆனால் அவன் அதுக்குள்ளே பூரணி விடு, சொல்லி தானே கூட்டு வந்தேன் இதை பற்றியெல்லாம் பேசக்கூடாதுன்னு. சாரிம்மா. எதுக்கு அவளை போட்டு திட்டுற? பின்ன என்ன சுப்பு, நீயும் நானும் சின்ன பிள்ளைங்கள்லேருந்தே ஃப்ரெண்டு. உன் பிள்ளையும் என் பொண்ணும் சின்ன பிள்ளைலேருந்தே ஃப்ரெண்டு. அவள் இவ்வளோ வருத்தப்பட்டு பேசுகிறாளே, ஒரு வார்த்தை நான் இருக்கேன், பார்ப்போம், சான்ஸ் இருக்குன்னு ஏதாவது நீ சொல்லுதியா? பேசாமல் இருக்க. என்னதான் பழகி இருந்தாலும் அவளை பெத்தவனா எனக்கு தானே கஷ்டமாக இருக்கும். நீ ஆறுதல் சொல்கிற மாதிரி 1000 சொல்லலாம். ஆனால் வருத்தமும் வலியும் எனக்கு அவளுக்கும் தானே. இவ்வளோ வருத்தத்துலேயும் உன்னைய விட்டு கொடுக்கூடாதுன்னு உன் கூட கோயிலுக்கு போகிறதுக்கு வந்திருக்கேன். உன் வீட்டு ஃபங்க்ஷனுக்கு நிற்கிறேன். ஆனால் நீ எங்களுக்காக ஒரு நாள் யோசிச்சதில்லை. சரி விடு, உனக்கு என் மேலே அன்பு இருந்தா என்ன, இல்லைனா என்ன? நான் உன் மேலே வச்ச நட்பும் அன்பும் உண்மை. அந்த உண்மைக்காக வந்து நிற்கிறேன், அவ்வளவுதான். இங்கே பாரு ஆமி, நீ என்னை பற்றி என்ன நினச்சாலும் சரிதான். நான் இப்போ என்ன நிலைமையில் இருக்கேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். என்னால் கிருஷ்ணாதி கல்யாணத்தை சந்தோஷமாக நடத்தி வைக்க மட்டும்தான் முடியும். அதை தவிர வேறு எந்த ஆப்ஷனும் என் கையில் இல்லை. இப்போ நடக்கிறது எதுவுமே என் இஷ்டப்படியும் நடக்கலை, நான் முடிவெடுத்து நடக்கலை. காலம் இதுதான் நடக்கணும்னு எழுதி வச்சிருக்கு, அதன்படி நடந்துக்கிட்டு இருக்கு. போகிற போக்கில் எப்படி என் பிள்ளைங்களை சந்தோஷமாக வச்சுக்கலான்னு நான் என்னையும் சந்தோஷப்படுத்தி மாற்றிக்கிட்டு அதோட பாதையில் அதோட போக்கில் போய்கிட்டு இருக்கேன். உனக்கு புரியும்னு நினைக்கிறேன். உனக்கு புரியலைன்னா நான் எதுவுமே பண்ண முடியாது. என் ஃப்ரெண்டு நீயே புரிஞ்சுக்கலனா மற்றவங்க யார் புரிஞ்சுப்பா சொல்லு? வாமினா, உங்கள் வீட்டுக்கு போயிட்டு வந்துட்டியாமா? போயிட்டு வந்துட்டேன். யாரெல்லாம் இருக்கா? என்ன சொன்னாங்க? அம்மா மாமா பேசிக்கிட்டு இருக்காங்க. கோயிலுக்கு வரணும்னு சொல்லிட்டேன். வேற எதுவும் தேவையானு கேட்டுட்டு ஃபோனை போடுதேன்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஓ, உங்கள் வீட்டுக்கு போயிருந்தீங்களா? என்ன மீனா, சாரிலாம் கட்ட மாட்டீங்களா? உங்கள் கொழுந்தன் கல்யாணம், இன்னும் சின்ன பொண்ணு மாதிரி இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா பார்க்குறவங்க எப்படி மரியாதை கொடுப்பாங்க? யாரு? ஓ, பூரணியா? பூரணி என்ன எங்கள் வீட்டு பக்கம் வந்திருக்க? இன்னைக்கு ஆஃபீஸ் எதுவும் போகலையா? ஏமா பூரணி உங்கள் வீட்டு பக்கம் வரக்கூடாதா? இல்லையே, நான் அப்படியெல்லாம் சொல்லலையே. இன்னைக்கு கோயிலுக்கு போகணுன்னாங்க. அத்திட்ட யார் யார் போகணுன்னு கேட்டேன். உங்கள் வீட்டை சேர்ந்தவங்களும் எங்கள் வீட்டை சேர்ந்தவங்களும் சொந்தக்காரங்க போகணுன்னாங்க. ஏன் நாங்கள் சொந்தக்காரங்க கிடையாதா மீனா? ஏன் இல்லை, நீங்கள் எங்கள் அத்தையோட ஃப்ரெண்டோட பொண்ணு. அத்தையோட ஃப்ரெண்டு அவங்க பொண்ணுன்னா நீங்கள் என் புருஷனுக்கும் என் குழந்தனுக்கும் தங்கச்சி தானே. தங்கச்சி முறையில் இருக்கிறவங்க வரலாம். நாத்தனார் இல்லாமல் எப்படி கல்யாணம் நடக்கும்? என்ன யாருக்கு தங்கச்சி நீங்க?
ஏன் நான் ராமுக்கும் கிருஷ்ணாவுக்கும் தான் நீங்க தங்கச்சின்னு நல்லா சத்தமா தானே சொன்னேன். உன் காத்துல விழலையா? ஆமா, என்ன கேட்ட? நீ சுடிதார் போட்டு வந்திருக்க. உனக்கு 16 முடிஞ்சு 17 இப்பதான் பிறக்கோ? சின்ன பிள்ளைன்னு நினைப்போ? நீயும் பெரிய பிள்ளை ஆயிட்டமா. கல்யாணம் பண்ணி வச்சிருந்தா 4 பிள்ளை பெற்றிருப்ப. நீ உட்காந்து என்னைய கேட்டுக்கிட்டு இருக்க. என்ன என்ன சுப்லட்சுமி, என் மகா ஜாலியா பேசினா, அதுக்கு உன் மருமக இவ்வளவு வெஞ்சன்ஸா, இவ்வளவு ஒரு மாதிரி பேசிக்கிட்டு இருக்கா, ஒரு மாதிரி வித்தியாசமா ரொம்ப பெனையா பேசிக்கிட்டு இருக்கா? மீனா, இருங்கத்த, உங்க ஃப்ரெண்டு தப்பா நினைச்சுக்கிட்ட போறவே. அது ஒன்னும் இல்ல ஆண்டி. உங்க பொண்ணு விளையாட்டா பேசினா பத்திலா, அந்த மாதிரி நானும் விளையாட்டா பேசினேன். நான் எனக்கு விளையாட்டா பேசணும்னா ரொம்ப பிடிக்கும். அது ஒரு தடவை விளையாட்டா பேசினா நான் 10 தடவை விளையாட்டா பேசுவேன்னா பாத்துக்காங்களேன். நானே இங்க பேச ஆள் இல்லாம தான் இருக்கேன். எங்க அம்மா வீட்டுக்கார போயிட்டு வந்தேன்னா என் தங்கச்சிக்கு போய் 200 பவுன் போட போறவளாம். எடுக்க முடியும் சொல்லிக்கிட்டு இருந்தாவல்ல, அந்த சந்தோஷத்துல கையும் காலும் நிக்க முடியாம ஆட்டிக்கிட்டு கிடக்கேன். இதுல வேற நீங்க பேசுனீங்களா, அப்படி ஜாலியா ஒரு போடு போட்டேன். வேற ஒண்ணும் இல்ல. என்னம்மா சொன்னாங்க? என்ன சொல்லியிருப்பாக? கல்யாணத்துக்கு ஒரு நாள் தான் இருக்கு, எப்படியும் கஷ்டம் தானே. அதெல்லாம் சொல்லல. எங்களுக்கு கிருஷ்ணா தம்பி மருமகனா வர்றது நாங்க பண்ண புண்ணியம். 200 பவுன் என்ன எங்கிட்ட இருந்தா 20,000 பவுன் கூட போடுவோம். ஆனா எங்க தகுதிக்கு 50 பவுன் தான் போட முடியும். நீங்க கேக்குறீங்கிறதுனால 200 பவுனை தாராளமா போடுறோம், சந்தோஷமா போடுறோம்னு சொல்லியிருக்காக. நம்ப முடியலையே. உங்க வீட்ல எந்த காலத்துல ஆண்டிக்கு மரியாதை கொடுத்தாங்க? எப்ப பாரு கிருஷ்ணாவையும் ஆண்டியையும் அவமானப்படுத்தி தானே அனுப்புவீங்க. ஆமா ஆமா, கூட மூஞ்சிக்கு நேரம் மனசுல பட்டது பேசுறவங்க எல்லாம் எப்பவும் கெட்டவங்க, அவமானப்படுத்துறவங்க தான். ஆனா கூடவே இருந்து குழி பறிக்கிறாங்க பாத்தீங்களா, அவங்கள பத்தி தான் ஒண்ணு தெரியறதே இல்லை. காலம் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும். என்ன பண்றது, சொன்னா மத்தவங்களுக்கு புரியாது, பட்டாதான் புரியும். என்ன சொன்னீங்க? நான் என்ன சொன்னேன்னா, எங்க குடும்பத்தை பத்தி உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்க அந்த அளவுக்கு எங்க குடும்பத்துல எல்லாம் பழகலன்னு சொன்னேன். சுப்லட்சுமி, ஓ மருமக 10 பேர் பேசினாலும் ஒத்த ஆள நின்று பதில் கொடுப்பா போல இருக்கே. ஆமா ஆமி, என் மருமக தப்பா யாராவது பேசிட்டா விடவே மாட்டா. இப்ப என்ன சொல்ல வர சுப்லட்சுமி? நான் எதுவும் தப்பா பேசிட்டேன்னு சொல்ல வரியா? அப்படி சொல்லலடி. உங்க 2 பேருக்கு இடையில நான் வரல, நீ ஆச்சு அவளாச்சு. உங்ககிட்டயும் பேச முடியாது, என் மருமக கிட்டயும் பேச முடியாது. கிட்ட வந்த என் தலையை உருட்டிடுவீங்க. சரியா சொன்னீங்க ஆண்டி. எதுக்கு நம்ம அவங்ககிட்ட பேசவே முடியாது. அவங்க என்ன நம்மள மாதிரி ராயல் ஃபேமிலிலேருந்து வந்தவங்களா? இப்படிதான் பேசுவாங்க. இந்த பாருங்கத்த, அந்த பொண்ணுகிட்ட சொல்லி வைங்க தேவையில்லாம பேச வேணான்னு. அப்புறம் நான் திருப்பி பேச ஆரம்பிச்சேன், இவ தாங்க மாட்டா. அத்த, அப்புறம் வீட்டுல இருந்தோ எதுவும் கொண்டு வரணுமான்னு அம்மா கேட்க சொன்னாங்க. ஒன்றும் வேண்டாம்மா, முகூர்த்த பட்டு மட்டும் கொண்டு வர சொல்லு. சாமி முன்னாடி வச்சு பூஜை பண்ணி வாங்கிக்கலாம். அப்புறம் மாங்கல்யம் நம்ம வீட்டிலேருந்து கொண்டு போவோம். 2டையும் பூஜை பண்ணி சாமி கும்பிட்டு வந்துடலாம். உங்கள் வீட்டிலேருந்து எல்லாரையும் வர சொல்லுமா? சரிங்க அத்த. வாங்கடி வாங்க, கோயிலுக்கு சாமி கும்பிடவா போறீங்க? சாமி, உங்கள் எல்லாருக்கும் ஒரு சண்டை உருவாக்கி இந்த கல்யாணத்தை நிப்பாட்டி என் பொண்ணுக்கோ கிருஷ்ணாவுக்கோ கல்யாணத்தை நடத்தி வைக்கல. என் பேரு ஆமி இல்லை, என் பேரு ஆமி இல்லை, என் பேரு ஆமி இல்லை. ஃப்ரெண்ட்ஸ், இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். கதை எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் தமிழ் பொக்கிஷம் ஸ்டோரிஸுங்கிற எங்கள் சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.